வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பை நெட்வொர்க்கில் இருக்க பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு வழி இருக்குது. அது சம்மந்தமாக பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா வழி கஷ்டமாக இருக்குதுண்டு. பட் இன்றைக்கு சில அப்டேட்டுகள் வந்திருக்கு. அதில் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, எங்களுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. அடுத்த கீழே எடுத்திங்கன்னா கேஒய்சி, சிலருக்கு மைக்ரேட் பிரச்சனை, இது ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இப்படியான இதுக்கு ஒரு வழி இருக்குது. பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கு என்னென்னா சில வழிகள் சொல்லியிருக்காங்க, இப்படி செஞ்சால் சரி வருமெண்டு. பட் அப்படி செய்கிறதுல இருக்கிற சிக்கல்களையும் நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மைக்ரேட் பண்ணி எடுக்கக்கூடியவர்கள் எடுத்து விட்ரோ எடுத்து கொள்ளுங்கள். ஸோ இது என்ன மாதிரின்றதை பார்க்குறது முதல்ல நம்ம கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி எங்களை டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சரியாக டவுன் ஆகிருக்குது. பிட்காயின்ட ப்ரைஸ் எல்லாம் சரியாக குறைஞ்சிருக்குது. எல்லா காயினும் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. பட் பை காயின் 1.5, 1.6, 1.7 இதுக்குள்ளே ஓடிக்கொண்டு தான் இருக்குது. பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு இன்னொரு 2 days, லிஸ்ட் ஆகிறதுக்குள்ள voting முடிகிறதுக்கு ஒரு 2 days இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன ப்ரைஸ் போகுதுன்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் டவுன்ன்றபடியால் பைகாயின் நிலைமை என்னன்றது போக தான் தெரியும். ரைட், இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். நார்மலாக நீங்கள் இப்படி இதுக்கு நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் செக் பண்ணுறேன்டா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதால எங்களுக்கு இந்த பைகாயினில் எங்களோட பிரச்சனையில் சால்வ் பண்ண இல்லாமல் இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுக்கு வழி, பை ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே இந்த ப்ரொஃபைல்ன்றது பாருங்கள். ரைட், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் செய்ய வேண்டிய விஷயங்கள் பாருங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். பட் இந்த ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுறது சிக்கல் என்னென்னா, நாங்கள் ஒரு தடவை எஸ்எம்எஸ் அனுப்பி எங்களோட ஃபோனில் இருந்து இந்த ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் தான் அனுப்பலாம். அப்போ கனடாவோ அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் மட்டும் பிரச்சனை இல்லை, அதில் கோடை வச்சு நாங்கள் வெரிஃபை பண்ணலாம். மற்ற நாடுகளில் இருக்கிறவர்களுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் நாங்கள் ஒரு நம்பர் அனுப்பணும். அந்த நம்பர் அனுப்பி அதில் பாஸ்வேர்டு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை அந்த ஃபோன் நம்பருக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு 58 ரூபா 60% முடியும் ஒரு எஸ்எம்எஸ்ஸுக்கு. ஸோ உங்களோட ஃபோனில் அவ்வளோதுக்கு பேலன்ஸ் இருக்கும். மினிமம் ஒரு 60 ரூபா இருந்தால் தான் நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி வெரிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது உங்களோட இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக்கெல்லாம் வெரிஃபை பண்ணிக்க விழும். ரைட், இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்களுக்கு என்ன பையில் பிரச்சனை இருக்குதோ, அதாவது உங்களோட கேஒய்சி போட்டுட்டீங்க, என்ன வெரிஃபை ஆகலை, மைக்ரேஷன் போட்டிருக்கு, மைக்ரேஷன் ஆகலை, அல்லது வேறு எதுவும் இஷ்யூவாக இருந்தாலும் இப்போ இதுக்குரிய சொல்யூஷன் அவங்க சொல்லியிருக்க விஷயம் கம்பெனியால் இல்லை, சில ட்விட்டரில் வந்த அப்டேட்டுகள். இதில் பாருங்கள், பாஸ்வேர்டுன்னு இருக்குது தானே, இதில் அப்டேட்ன்னு இருக்குது. ஸோ இந்த அப்டேட்ன்றதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். இமெயில் ஒன்று வரும், ஃபோன் நம்பர் ஒன்று வரும். ஸோ இதில் இப்போ நீங்கள் இந்தியாண்டு செலக்ட் பண்ணுங்கள், ஸ்ரீலங்காண்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்ரீலங்கான்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ஸ்டார்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பரும் ஒரு கோடும் வரும். அதை எஸ்எம்எஸில் அனுப்பி உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு உங்களோட அதாவது உங்களோட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் முதல் ஸ்டெப்லேயே உங்களுக்கு சொல்யூஷன் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இந்த பாஸ்வேர்டு அப்டேட் ஆகணும். அதாவது நீங்கள் வேறு பாஸ்வேர்டை நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, கீழே லொக் அவுட் பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட்டை லொக் அவுட் பண்ணிவிட்டு பிறகு லொகின் பண்ணிங்கன்னா விரைவில் உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு வழி என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இருக்குது சப்போர்ட் போர்ட்டல்ன்றது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பணும். பட் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, சிலருக்கு வேலை செய்தில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வருது. ஸோ இப்படி வர்றதுக்கு என்ன செய்யணுமென்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு பை நெட்வொர்க் ஹெல்ப் அடிங்க. பை நெட்வொர்க் ஹெல்ப் அடித்தா இந்த வெப்சைட் வரும். ஸோ இதில் போயிட்டு இதில் பாருங்கள், இமெயில் ரிக்வெஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கொடுத்துக்கொள்ளுங்க. இமெயில் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் உங்களோட என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அக்கௌண்ட்டோ இல்லாட்டி செக்யூரிட்டி பிரச்சனையோ இல்லாட்டி மைனிங் பிரச்சனையா இல்லாட்டி என்ன பிரச்சனையோ ஸோ அந்த பிரச்சனைக்குரிய மெசேஜை நீங்கள் பார்த்துக்கலாம். கேஒய்சி. ஸோ இப்போ கேஒய்சின்றதை கிளிக் பண்ணிவிட்டு
கீழே எடுத்தீங்கன்னா உங்களோட கேஒய்சி பிரச்சனைக்குரிய இதில் டீட்டெயில் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுங்க. அடுத்து உங்களோட பை யூசர் நேம் இருக்கும், இமெயில் அட்ரஸ், பை யூசர் நேம். அடுத்து இந்த மெசேஜில் நீங்கள் எந்த பிரச்சனையோ அதை கொடுத்துக்கொண்டு இதில் டீட்டெயிலையும் கொடுத்துட்டு கீழே எடுத்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்கிறதுக்குரிய ஆன்சர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதில் மெசேஜ் ஒன்று கொடுக்கணும். மெசேஜ் வந்து இது நீங்கள் உங்களை ChatGPTலே எடுக்கலாம், இல்லை யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கனாலே இது சம்மந்தமாக நிறைய மெசேஜ்கள் வரும். அந்த மெசேஜ்களை காப்பி பண்ணி இதில் பார்த்து போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட என்ன பிரச்சனையோ அதுக்குரிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்துகிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட கஸ்டமர் கேருக்கு மெயில் சென்ட் ஆகும். சென்ட் ஆகின உடனே உங்களுக்கு ஒரு மெயில் உண்டு, உங்களோட மெயிலுக்கு வந்திருக்கும். வந்துச்சுன்னா நீங்கள் அனுப்பினா சக்ஸஸ். அதாவது அது ஓட்டோ சிஸ்டத்தில் உங்களுக்கு அந்த மெயில் வந்திருக்கும். அந்த மெயில் எடுத்து என்ன செய்யுங்க, பார்த்துட்டு ஸ்டார் கொடுத்து வச்சுக்கோங்க. கம்பெனி அதாவது பை நெட்வொர்க் கம்பெனியால் அதை க்ளியர் பண்ணிவிட்டு உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்கன்னா பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. இதுதான் இன்றைக்கு வந்திருக்க சொல்யூஷன். ஸோ டிரெக்டாக போய் நீங்கள் இதுக்குள்ளே சப்போர்ட் எடுக்காமல் கூகுளில் போய்ட்டு பை நெட்வொர்க் ஹெல்ப் பண்ண அடித்து இப்படி வருவீங்க. ஸோ பிரச்சனைகளுக்குரிய சொல்யூஷன் இன்றைக்கி சொல்லியாச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றது இன்னொரு விஷயம், நான் நேரத்தில் சொன்ன மாதிரி பையில் போயிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் லாகின் இல்லை, உங்களுடைய டிரெக்ட் பாஸ்வேர்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்ட் லாகின் பண்ணுறதுக்குரிய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ்க்கு காசு போகும். எஸ்எம்எஸ்க்குரிய காசு 60 ரூபா ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு வருது. இந்தியன் ருப்பீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 30 ரூபாய்க்கிட்ட சரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோனில் பேலன்ஸ் இருக்கணும், அதாவது எஸ்எம்எஸ் ஃப்ரீ எஸ்எம்எஸ் அதில் இல்லை. அதான் நீங்கள் காசாக ஒரு 100 ரூபா சரி போட்டுக்கிட்டு உங்களோட மொபைலில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எஸ்எம்எஸ் இதை செஞ்சிங்கன்னா 100% இன்றைக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இது வேலை செய்யுமான்னு தெரியலை. எவ்வளோ குயிக் கேளுமோ அதில் செஞ்சு உங்களுடைய வெரிஃபிகேஷன் எடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய பை அதுகளை உங்களோட வாலெட்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த பை காயின்ட ப்ரைஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ யூடியூப்பை திறந்தால் $314, $400, $500, $1000 போகும்ன்றாங்க. போகும், அது ஷுவர், போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. பட் இன்றைக்கு போகும் நாளைக்கு போகும் மண்டெல்லாம் இல்லை, அது டைம் இருக்குது. ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து நல்ல ப்ராஜெக்ட். நிறைய பேர் காயின் வந்து பார்த்திங்கன்னா லொக்கில் தான் இருக்குது. சிலர் எங்களுக்கு விஷயம் தெரியாமல் லொக் பீரியட்டை 3 years 2 years எல்லாம் போட்டு விட்டுட்டோம். ஸோ அது வந்து லொக்கில் இருக்குது. அப்போ அது லொக்கிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. அதனால் இதில் ப்ரைஸ் வந்து அந்த வழியில் ஒன்றில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்டா எல்லோரும் விற்க போகிறது இல்லை. அடுத்து பைனான்ஸில் லிஸ்ட் ஆகுமா ஆகாதான்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆகுதோ இல்லையோ ஆகும் என்ற மாதிரியே கொஞ்சம் பேர் வாங்குறதுக்கு இருக்காங்க. பட் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் கூறத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்த லாங் டைம் எடுக்க ஒரு நல்ல ப்ரைஸ் வர்றதுக்கு திடீரெண்டா போல் இது உள்ள பெரிய லெவலில் போக சான்ஸ் சரியான குறைவு. கொஞ்சம் டைம் எடுத்து தான் இது போகும். கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முதல் வந்து இந்த பை காயின் மைன் பண்ணக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எங்களுக்கு மணித்தியாலத்துக்கு ஒரு காயின் பை காயின் கொடுத்தவங்க. ஒரு தடவை நாங்கள் டச் பண்ணி விட்டோம்னா 24 மணித்தியாவது 24 காயின் வரும் எங்களுக்கு. அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். முதல் வருஷத்தில் 365 நாளில் 24 காயின் படி ஒரு வருஷம் நாங்கள் தொடர்ந்து மைன் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 8760 காயின் எடுத்திருப்போம். ஒரு வருஷத்துக்கு மட்டும் செஞ்சுருந்தோம்டா ஸ்டார்ட்டில். அப்போ ஒரு 8000 பார்த்தா கூட இன்றைக்கி அதில் ப்ரைஸ் வந்து $1.5 $12,000 இப்போ உங்களோட கையில் இருந்திருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு வருஷம் மைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ 5 வருஷம் 6 வருஷம் மைன் பண்ணி நாக்கிற நிலையை யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் 8000 10,000 20,000 $30,000 என்று இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. சிலர் லொக்கில் மாட்டிட்டாங்க விஷயம் தெரியாமல். பட் அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க. நான் கூட தான் செய்யலை. ஸ்டார்ட்டில் கொஞ்சம் செஞ்சதோடு சரி, அதுக்கு பிறகு டைம் கிடைக்கக்குள்ளே செஞ்சு வந்தது. பட் இது வந்து ஜெனுவினான ப்ராஜெக்ட். இப்போயும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ கூட வீடியோக்குள்ளே லிங்க் இருக்குது. இந்த லிங்கை யூஸ் பண்ணி மைண்ட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எங்களுக்கு சரியான அளவு தான் வருது. பட் ஃப்யூச்சரில் இதில் ப்ரைஸ் கூடக்குள்ளே எங்களுக்கு வந்து நல்ல சான்ஸாக இருக்குது. உங்களோட லிங்குகளையும் நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவர்களை ஜாயின் பண்ண வைங்க. அவங்கள கட்டாயம் கேஒய்சி செய்ய வைங்க. நான் கேஒய்சி முடிகிறதுக்கு 28ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கேஒய்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புது மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறதை பற்றி அப்டேட் கொண்டு வராங்களா என்ன மாதிரின்றது தெரியலை. அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா கேஒய்சியை உடனடியாக செய்யணும். பட் கேஒய்சி செய்கிறதா மினிமம் 30 days என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அவங்கள்ட்ட. ஸோ அதுலேயும் பார்த்துக்கொள்ளுங்க. 30 days மைண்ட் பண்ணி இருக்கணும் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்து செய்யுங்க. இல்லை ஃப்யூச்சரில் என்ன அப்டேட் வருதுன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ
நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து இது சம்மந்தமான அப்டேட்டுகள் வரும். மறக்குள்ள சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மார்க்கெட் டவுனில் இருக்குது. உங்களோட காயின்ஸுகளை விற்காதீங்க, கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா மார்க்கெட் திருப்பி ஏறும், 1 வீக்குக்குள்ளே திருப்பி ஏறத்தான் போகுது. அந்த டைமில் உங்களோட ஓல்ட் காயின்களோ இல்லாட்டி பிட்காயின் வந்து 75 கிட்ட போகும்னு சொல்கிறாங்க, குறையுமன்ட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்த்து சேல் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பேனிக்கில் வந்து சேல் பண்ணிங்கன்னா நீங்கள் லோஸ்ட்டில் தான் சேல் பண்ணுவீங்க. கவனம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.